அவர் பானான போட்டார். அது என்னது? பப்புளி வஸ்திரம். இதுக்கு ஒரு கதையே இருக்குங்க. என்னன்னு சொல்கிறேன். என் மகனோட படித்த பையன், ஒரு பையன் அங்கேருந்து வந்து, ஆண்டி நீங்கள் என்ன சாமி கும்பிடுவீங்கன்னு. நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன், எல்லாம் சம்மதம் அப்படின்னு. இப்போ உங்கள் பரமேஸ்வரனுக்கு மீசை இருக்கா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் யோஜனை பண்ணேன். இருக்கே, உஜ்ஜயினில் இருக்கிற மகாகாளேஸ்வர் லிங்கத்துக்கு கண்ணும் இருக்குது, அப்படி மீசையும் வரைஞ்சிருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஏன் கேட்குற அப்படின்னு. இல்லை, எங்கள் அப்பா வந்து நீ மீசையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் கும்பிடுற சாமி மட்டும் மீசை வச்சுருக்கார். யார்? திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி. அவர் சாமி மட்டும் மீசை வச்சுருக்கார், என்னை மீசை வச்சுக்கக்கூடாதுன்னு கோச்சுக்கிறார் அப்படின்னா நான் சொன்னேன், அட பைத்தியக்காரா, அவர் வந்து கிருஷ்ணனாக அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினவர். ஒரு சாரதிக்கு உண்டான லட்சணத்தோட கையில் சங்கு வச்சுட்டு அப்படி மீசை வச்சுட்டு இருந்தார். கம்பீரமாக இருக்கார். 9 அடி உயரத்தில் சுவாமி குடும்பத்தோடு அங்கே பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்தில் இருக்கார். அவர் மீசை வச்சுட்டு இருக்கிறது தான் அழகு. ஏன் அப்படி கேட்குறேன்னதுக்கு, இல்லை சாமி மட்டும் மீசை வச்சுக்கலாம், நான் மீசை வச்சுக்கக்கூடாது, அவனுடைய மீசை வச்சுக்க முடியலேன்னு இப்படி ஒரு வருத்தம். இன்னும் ஒரு சாமி கூட மீசை வச்சுருக்கிறார். யார் தெரியுமா? அன்னவரம்னு ஒரு ஊர் இருக்குது. அன்னவரம்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, அந்த கோவில் பிரசாதம் மாதிரி டேஸ்டியான பிரசாதம் வேறு எங்கேயுமே இல்லை, அவ்வளவு ருசியாக இருக்கும். அங்கே இருக்கிற சுவாமிக்கு அழகாக மீசை வரைஞ்சிருப்பாங்க. சத்யநாராயண சுவாமி, அன்னவரம் சத்யநாராயண சுவாமியோட மீசை அழகு, மகாகாளேஸ்வர் சிவனுடைய மீசை அழகு, இங்கே பார்த்தசாரதி சுவாமிக்கும் அழகு. சரி, அப்புறம் எங்கள் அப்பா என்னை லுங்கி கட்டக்கூடாதுங்கிறார் அப்படின்னா, சரி வா, எல்லார் வீட்லேயும் ஏதோ அப்பா அம்மாக்கள்லாம் வளரும்போது நீ அதை பண்ணாத இதை பண்ணாதம்மா, கடைசியில் இதையே நீ உனக்கு பிள்ளை பிறக்கும்போது டேய் மீசை வைக்காதம்ப, டேய் லுங்கி கட்டாத அப்படிம்பாங்க. உடனே என் மகன் சொன்னான், ஆமாம் இங்கே கூட பூஜை கீஜை நடக்கிற போது லுங்கியெல்லாம் கட்டின்னு வராத, வேஷ்டி கட்டின்னு வா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மான்னு. அவன் என்னையும் பார்த்தான். ஆமாப்பா நானே சொல்லியிருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய ஹிந்து தர்மப்படி நுனி ஓரம் தைத்த துணியை கட்டுவதில்லை. இப்போ கைலினா 2 முனையும் தைக்கப்பட்டிருக்கும், அதை இப்படி உடம்புல மாட்டிட்டு இங்கேயும் இங்கேயும் வச்சு இங்கே இப்படி சுருட்டி விட்டுருவாங்க. அது வாட்டிருக்கும். அது ஒரு அழகான ட்ரெஸ்ஸு தான். ஏன் இப்போ நிறைய பெண்கள் கூட லுங்கியெல்லாம் கட்டியிருந்தாங்க, சராங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கோவிலுக்குன்னு வரப்பொழுது நமக்குன்னு ஒரு அதான் சொன்ன ஆச்சாரம் அனுஷ்டானம் சொல்லியிருக்கேனே, அந்த மாதிரி இந்த தைத்த துணியை கட்டுவதில்லை, ஒரே வஸ்திரமாக இருக்கணும், 2வது வஸ்திரத்தை இடுப்பில் அங்க வஸ்திரமாக கட்டிக்கணும்னு ஒரு முறை வச்சுருக்கு. இது நடந்து 1 வாரத்தில் இந்த பையனும் எங்களோட வந்தால் நாங்கள் கண்ணாடி பல்லக்கு சேவைக்கு போனோம். கண்ணாடி பல்லக்கு சேவை எந்த ஊரில் பிரசித்தம் சொல்லுவீங்களே? இறஞ்சி சொல்லுங்கள், காதில் கேட்குதான்னு பார்க்குறேன். திருவள்ளூர். கரெக்ட். திருவள்ளூருக்கு போயிருந்தோம். அங்கே சேவைக்காக போயிருந்த போது சுவாமியை பார்த்த உடனே இந்த பையன் என் மகன்கிட்ட சொல்கிறான், ஏய் உங்கள் அம்மா லுங்கி கட்டக்கூடாதுன்னு சொன்னேன், நீங்கள் பேர் சாமி லுங்கி கட்டியிருக்கார்ட்டான். உண்மையிலேயே அங்கே படுத்துன்னு இருக்கிற வீரராக சுவாமி அழகாக சிகப்பும் வெள்ளையுமா பெரிய பெரிய கட்டம் போட்டு லுங்கி கட்டின்னு படுத்துன்னு இருக்கார். அப்போ அந்த நல்ல வேளை அந்த பூஜை பண்ணுறவர் என்கிட்ட சொன்னார், இந்த பசங்களெல்லாம் என்னமோ இப்படி கேட்குறாங்க சுவாமின்ன உடனே, அது ஒன்றும் இல்லைம்மா, அது பேர் பப்புளி வஸ்திரம் அப்படின்னார். பப்புளி வஸ்திரம்னா அப்படின்னா பல புள்ளிகளை கொண்டு நெய்யப்படுகின்ற எப்பேற்பட்ட தமிழ் பாருங்க. நாம் எப்பேற்பட்ட தமிழெல்லாம் விட்டு இன்றைக்கி கஸ்மாலத்தில் வந்து நிற்கிறோம். உண்மையில் சொல்கிறேன், நல்ல நல்ல வார்த்தைகளெல்லாம் விட்டுட்டோமே. பல புள்ளிகளை, இப்போது 20 நூல் வெள்ளைன்னா 20 நூல் சிகப்பு, 20 நூல் வெள்ளை இந்த பக்கம்னு, அப்போ என்னாகும்? கட்டம் வரும். சிகப்பும் வெள்ளையுமாக இது நேர்த்தி கடனுக்காக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இதை நெய்யறாங்க. இதை வாங்கி சுவாமிக்கு சாத்துறதுங்கிறது நேர்த்தி கடனுக்காக மட்டுமே. பப்புளி வஸ்திரம், நமக்கு பப்பாளிக்கெல்லாம் போகக்கூடாது. பல புள்ளிகளை கொண்டு நெய்யப்படுகின்ற அழகிய வஸ்திரம் பப்புளி வஸ்திரம். சுவாமி கட்டின்னு இருக்கிறது பப்புளி வஸ்திரம், நீ கட்டின்னு இருக்கிறது தையல் போட்ட கைலி, வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் விளக்கி சொல்லலைன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. சரி, அவர் ஏன் லுங்கி கட்டின்னு படுத்துட்டுருக்கார்? நான் இது லுங்கி இல்லைடா, கரெக்டாக சொல்லு. அந்த பையனுக்கு என்னென்னு கேட்டால், அப்பா மீசை வச்சுக்காதேன்னு சொன்ன கோபத்தை விட நீ லுங்கி கட்டிக்காதேன்னு சொன்ன கோபம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. அப்போ
நான் சொன்னேன், சுவாமி நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லட்டுமா? இல்லை நீங்கள் சொல்லுங்கோ, நான் உங்களை நீங்கள் பேசி கேட்டிருக்கேன் அப்படின்னதுனால ரொம்ப தைரியமாக சொன்னேன். சாலிஹோத்திரம் மகரிஷிங்கிறவர் தெய்வத்தை கண்ணால் பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு தபஸ் இருந்த பொழுது மகாவிஷ்ணுவே ஒரு வயசான கிழவனா வந்து அவர்கிட்ட எனக்கு பசிக்கிறது அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் மாவு வச்சுருக்கார், நைவேத்தியத்துக்கே மாவு தான். சுவாமிக்கு ஒரு பங்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இன்னொரு பங்கு தனக்குன்னு வச்சுருந்தார். அப்படி ஒரு தபஸ் இருந்தார். இவர் கேட்ட உடனே சுவாமிக்கு வச்ச பங்கு அவருக்கு கொடுத்த உடனே அந்த வந்த கிழவனை பசிக்கிறதுன்னு சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் பசிக்கிறதே என்ன பொழுது இவர் தன்னுடைய பங்கையும் கொடுத்தாராம். அதையும் புசித்து விட்டு எவ்வுள் யாம் உறையும் உள் அப்படின்னு கேட்டார். அதாவது எந்த உள்ள நான் போய் படுத்துக்கிறது? சாப்பிட்டார்ல, நேராக போக வேண்டியதானே. நேராக அந்த ரிஷிகிட்ட வந்து கேட்குறார், எவ்வுள் யாம் உறையும் உள் அப்படின்னு கேட்டார். எவ்வுள்னு அவர் கேட்டதுனால அவர் தன்னுடைய குடிசையை காட்டி, இங்கே தான் சுவாமி நீங்கள் தாராளமாக போய் படுத்துக்கலான்னு பொழுது வீரராக பெருமானாக அவர் அப்படியே சயனிச்சதுனால தான் இன்றைக்கும் அந்த பெருமாள் சுவாமிக்கு நின்றுண்டு தரிசனம் கொடுக்கறதும் அழகு தான், ஆனால் படுத்துன்னு இருக்கிற சுவாமி அது இன்னும் அழகு. அங்கே போய் அவர் யாம் உறையும் உள் எவ்வுள்னு கேட்டதுனால எவ்வுள்ங்கிற ஊர் எவ்வளூர் ஆகி இன்றைக்கி திருவள்ளூர் ஆயிடுச்சது. எங்கே பார்த்தீங்களா உண்மையான செந்தமிழ் எப்படியெல்லாம் மாறி 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 வருதுன்னுட்டு. இப்போ அந்த பப்புளி வஸ்திரத்துக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டேன், அதுக்கு உண்டான கதையும் சொல்லிட்டேன்.